A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். இப்போ இவங்க என்னன்னா எப்ப கேட்டாலும் 95% வேலை முடிஞ்சிருச்சு அப்படிம்பாங்க. 95% இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப கேட்டீங்க முதலமைச்சரை போய் கேட்டீங்கன்னா எங்களுக்கு 95% வேலை முடிஞ்சிருச்சும்பாங்க. இப்ப உள்ளாட்சித்துறை அமைச்சர்கிட்ட போய் கேட்டீங்கன்னு வச்சுக்கிடுங்க, ஏற்கனவே நாங்க 5000 கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டோம், இன்னும் மழையா இப்பதான் ஆரம்பிக்க போகுது, 5000 கோடி ரூபாய் எங்க போய் செலவு பண்ணாங்கிறது தெரியல எங்களுக்கு. அதுல கால்வாய்களுக்கு 2500 கோடி ரூபாய், அப்புறம் 1500 கோடி ரூபாய் வருந்த தண்ணீர் தேங்காத இடங்களில் பார்க்கறதுக்கு 1500 கோடி ரூபாய், இப்படி பிறகு 1032 கோடி ரூபாய், இப்படின்னு இந்த வரிசை பிரகாரம் கணக்குகளை மட்டும் சரியா காட்டுறாங்களே தவிர 5000 கோடி ரூபாய் எங்க செலவழிச்சாங்கிறது முதலமைச்சர்கிட்ட தான் கேட்கணும். இந்த சத்துணவு உடைகள், அங்கன்வாடி ஊழியர்கள் ஓய்வூதியத்துக்கு கோர்ட் உத்தரவு கொடுத்தது கூட ஓய்வூதியத்தை தமிழக அரசு தராம வந்துக்கிறாங்க பழைய சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்க போராட்டத்தை பத்தி நீங்க எப்படி பாக்குறீங்க? உண்மையிலே அந்த போராட்டம் நியாயமானது. இவங்க தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருக்காங்க. தேர்தல் அறிக்கையில சொன்ன எதுவுமே அவங்க செய்யறதே இல்லை. நீங்க ஓல்டு பென்ஷன் கொடுக்க ஸ்கீம் தரேன்னு சொன்னாங்க, அதை சொல்லிதான் ஆட்சிக்கே வந்தாங்க. இன்னைக்கு வச்ச இன்னும் 4 மாசம் தான் இருக்கு, கிட்டத்தட்ட 4 மாசம் தான் தேர்தலுக்கே இருக்கு. அதனால அவங்களால பணமும் இல்லை. ஆனா மத்திய அரசு கொடுக்கிற பணத்தை பூரா வேற வழியில செலவு பண்ணிட்டு மத்திய அரசு பணமும் தரல அப்படிங்கிறாங்க. இந்த அரசாங்கம் ஒட்டுமொத்த வெகுஜன விரோத அரசாங்கமாக, மக்கள் விரோத அரசாங்கமாக இன்னைக்கு இருக்கு. துப்புரவு தொழிலாளர்கள் பிரச்சனை, பிறகு பாத்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை இன்னும் கொடுப்பாங்கிறாரு துணை முதலமைச்சர். நீங்க அநேகமா தாய்லாந்தில் இருக்கதா சொன்னாங்க. பெங்களூர் போயிட்டு பெங்களூர் தனி சார்ட்டர் பிளைட் எடுத்து தாய்லாந்து போயிருக்கிறதாக ஒரு செய்தியில சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா இங்க இன்னும் மகளிருக்கான உரிமை தொகை இன்னும் கொடுக்க வேண்டியிருக்கு. தேர்தல் அறிக்கையில சொன்னாங்க 1000 ரூபாய் தருவோன்னு சொன்னாங்க. 1000 ரூபாய் யாருக்கு தருவோன்னு சொன்னாங்க? தகுதியுடைய பெண்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்பயும் பெண்களை இப்படி வேறுபடுத்தி காட்டுவது என்பது திமுகவுடைய கைவந்த கலை. இது இன்னொரு அமைச்சர் சொல்லுவாரு, வேறு விதமா பட்டை அடிச்சிருந்தா ஒண்ணு, நாமம் போட்டா ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. இப்படி எல்லாமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த அரசாங்கம் வெகு விரைவில் இந்த அரசாங்கம் வீட்டுக்கு போகக்கூடிய காலம் நெருங்கி விட்டது. சட்டமன்றத்தில் மேடம் பேசியிருந்தாங்க, சாதி ஒழிப்பு சம்பந்தமா சாதனைகள் அளிக்க முடியுமா, வேர்கள் அளிக்க முடியுமா, அது சம்பந்தமான கருத்து நீங்க சொல்றீங்க. அவங்க சொன்ன நியாயமா தான் சொல்லியிருக்காங்க. கேட்டாங்க, அதுக்கு அமைச்சருடைய பதில் பார்த்தீங்க. அமைச்சர் அதான் இந்த சட்டமன்றத்தில் நாங்கள் கேட்கிற கேள்விக்கும் அமைச்சர்கள் சொல்கிற பதிலுக்கும் எந்த விதமான சம்பந்தமே கிடையாது. நீங்க தொழில்துறையை பற்றி ஒரு வெள்ளை அறிக்கை வேணும்னு கேட்டோம். பாரதிய ஜனதா கட்சியும் கேட்டுச்சு, அதிமுகவும் கேட்டுச்சு. தொழில்துறை அமைச்சர் என்ன சொன்னார்? ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்து காட்டி இதுதான் வெள்ளை அறிக்கைன்னாரு. எவ்வளவு விளையாட்டுத்தனமா இல்லையா இது? இப்படிதான் இந்த அரசாங்கம். அதை நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். நீங்க தான் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா பாஜக தான் கரூர் விவகாரத்தை தொடர்ந்து பொருள் கொடுத்துட்டு இருக்காங்க. இல்ல அதாவது கரூர் விவகாரத்தை பொறுத்த மட்டிலும் நாங்க அது விஜயாக இருந்தாலும் சரி, நீங்களே ஒரு அந்த மாதிரி ஒரு சம்பவத்தில் மாட்டியிருந்தாலும் சரி, எங்களுடைய நிலைமை அதே மாதிரி தான் இருக்கும். எந்த கட்சியை சேர்ந்தவங்களா இருந்தாலும் தவறு எங்க இருந்தாலும் நம்ம சொல்லி சுட்டி காட்ட வேண்டிய நம்முடைய கடமை தானே. அது ஜெட்ஸி காலகட்டம் வந்துவிட்ட போதிலும் திருநெல்வேலி மாவட்டத்தில் இப்ப வரைக்கும் இறங்கினாலே எனக்கு பயமா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு படைப்பாளி மாறி சொல்லியிருக்காரு. இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் இன்னைக்கு வரைக்கும் அந்த ஊர்ல அந்த மாதிரி தான் நிலவரம் இருக்காரு. அவர் எந்த அடிப்படையில் சொல்றாருங்கிறது எனக்கு தெரியல. அதே மாவட்டத்தில் இருந்துதான் நானும் வந்திருக்கிறேன். அதுதான் எனக்கு எந்த அடிப்படையில் அவர் சொல்றாங்கிறது தெரியல. ஒவ்வொருடைய கருத்துக்கள் மாறுபடும் இல்லையா? ஒவ்வொருடைய வியூகள், உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய செயல்பாடுகளும் நீங்க பார்க்கக்கூடிய பார்வைகளும் வித்தியாசமா இருக்கும். இப்ப திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியிலே பாத்தீங்கன்னா நான் சார்ந்த ஒரு சமுதாயம் மெஜாரிட்டி ஒன்றும் கிடையாது. எல்லா சமுதாயமும் எனக்கு ஓட்டு போடுறாங்க. அது ஒவ்வொருத்தருடைய நடவடிக்கைகள் இருக்கு. அது உண்மையிலேயே பெரிய தவறான ஒரு விஷயம். எனக்கு யாரையாவது பைசல் பண்ண தெரியும், எனக்கு பைசல் பார்க்க தெரியாது. சாதி ஒடுக்கல், அடக்குமுறை அடக்குமுறை அதிகரிச்சுட்டே இருக்குது தமிழகத்தில். அதாவது கொங்கு மண்டலத்துக்கு ஜாஸ்தியாகவும் இருக்கு. அதுதான் சட்டமன்றத்திலும் பேசுறீங்க. பட் அதுக்கான குரல் பிஜேபி. நீங்க ஒரு தவறான செய்தி சொல்றீங்க. இல்ல அதை நான் சொல்லியிருந்தேன். கொங்கு மண்டலத்தில், அதாவது தமிழ்நாட்டிலேயே அமைதியான பகுதி,
இந்த கொங்கு மண்டலம். நான் எல்லா மீட்டிங்லும் கூட சொல்லுவேன். என்னையே நிறைய பேர் என்ன பேசுவாங்க, என்ன கண்ணு எப்படி இருக்க, என்னையே பேசுறாங்க. அவ்வளோ அமைதியாக அவ்வளோ சாஃப்டாக இருக்கக்கூடிய ஒரு மண்டலம். இதில் ஒரு செய்தி நீங்கள் புதுசாக கேட்குறீங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அது முதலமைச்சர்கிட்ட கேளுங்க. நீங்க போக்குவரத்து அமைச்சர் வந்தா அதை பத்தி எனக்கு தெரியல. ஏதாவது இருந்தா நம்ம சொல்லுங்க, பார்த்துக்கலாம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தீபாவளி எல்லாம் நீங்களும் கொண்டாடி இருப்பீங்க, நல்லா கொண்டாடி இருப்பீங்க. இந்த தமிழக அரசு செய்த சாதனை என்ன தெரியுமா? 800 கோடி ரூபாய்க்கு சாராயத்தை மட்டும் வித்திருக்காங்க. 890 பாருங்க, எவ்வளவு கரெக்டா சொல்றாரு பாருங்க. 890 கடந்த வருஷத்தை விட 150-200 கோடி ரூபாய் ஜாஸ்தியா வித்திருக்காங்க. இதுதான் தமிழக அரசுடைய சாதனை. இதனால் மக்களுக்கு ஏற்படுகின்ற வேதனை வெகு விரைவில் எல்லாம் மாற்றி அமைக்கப்படும். நன்றி, வணக்கம். தமிழக அரசு எதிர்த்து இப்போ வந்து அவங்க நாங்கள் சேர்றோம் 1400 கோடி ரூபாய் பணத்தை நாங்கள் எடுத்து விடணும் அப்படின்னு கேட்குறாங்க. 1400 பணத்தை 1400 கோடி மத்திய அரசு கொடுக்க வேண்டிய பணத்தை வந்துட்டு நாங்கள் எடுத்து விடணும், அதனால நாங்கள் சித்தத்தில் சேர்றோம் அப்படின்னு சொல்றாங்க. யார் சொல்றாங்க? அதாவது அதாவது கேரளாவில் வந்து அவங்க வந்து மக்கள் நலனில் அந்த மக்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்தில் அக்கறையோடு இருக்காங்க. ஒரு சின்ன உதாரணம், நீங்க அந்த கேரளா முதலமைச்சர் வந்து 10,000 கோடி ரூபாய்க்கான மத்திய அரசு பணத்தை துறைமுக திட்டத்துக்கு அங்க கோவளத்துக்கு வாங்கிட்டு போயிட்டார். அவர் எதிராக இருந்தா கூட அந்த மக்கள் நலன்ல அக்கறை இருக்காங்கிறத காட்டுறதுதான் அது காட்டுது. விழிஞ்சம் ஏற்பட்டு சமீப காலம் பிஜேபியோட கம்யூனிஸ்ட் ஆட்சி வந்துட்டு இணைந்து போகுது பாக்குறீங்களா? அங்க என்ன நடக்குன்னு எனக்கு தெரியாது, நீங்க குடியரசுத் தலைவர் சென்ற அந்த ஹெலிகாப்டர் வந்து அந்த காங்கிரஸ் தள்ளி தான் நம்பிட்டாங்க. வாங்க.